சிருஷ்டிப்பின் வல்லமை மிகுந்ததின் காரணமாக என்ன நடக்குது? இவருக்குள்ளாக இருந்து அந்த வல்லமை வெளியே புறப்பட்டு போகுது. இவருக்குள்ள வல்லமை ஓவர்ஃப்ளோ ஆகிறனால அது பக்கத்து பாத்திரத்துக்கும் போகுது. இந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறனால பக்கத்தில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நிரப்ப போகுது. எலிசா என்ற ஒரு தேவனுடைய தாசன் ஜெபித்ததினால் எண்ணெய் நிரம்ப ஆரம்பித்தது. இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பாத்திரத்திற்குள்ளாகவும் என்ன நடக்குது? நிரம்பி நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஓடி வந்து சொல்றான், ஐயா இங்க இருக்கிற பாத்திரம் எல்லாமே நிரம்பிருச்சு. அவன் சொன்ன அடுத்த நிமிடம், பாத்திரமே இல்லைன்னு சொன்ன அடுத்த நிமிடம் அந்த நிரம்புதல் அதோடு கூட நின்றது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எதிர்பார்ப்பது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை உங்க பாத்திரத்திலிருந்து நிரம்பி வந்துகிட்டே இருக்கணும். உங்க தேசத்தில் இருக்கிற, உங்க பட்டணத்தில் இருக்கிற, உங்க இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருடைய பாத்திரங்களும் நிரம்பி முடித்து விட்ட பிறகு, ஐயா எல்லாம் நிரம்பிருச்சு, இனிமே எந்த பாத்திரமே இல்லைன்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த வல்லமை நமக்குள்ளாக நின்று விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதியையும் சீஷராக்குங்கள்.